to Nellai, Jeya Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணி எப்படி பண்றதுங்கறத பார்க்க போறோம். மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணி நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணி பண்ணுறதுனால நல்லா ரிச்சாக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மஷ்ரூம் பற்றி மஷ்ரூம் கிரேவி, மஷ்ரூம் டிக்கா, மஷ்ரூம் தேங்காய் பால் கிரேவி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. மஷ்ரூமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகினவர் கேஷ்யூ நட்ஸை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். அதே சேம் பேனில் ஒரு பட்டை, கல்பாசி கொஞ்சோண்டு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு மராட்டி மொக்கு லைட்டாக அது ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். நாலு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் அதை உடச்சி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக வரைக்கும் வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சு. நான் 2 தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பெங்களூர் தக்காளி தான், அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ஆட்டம் இதை அரைச்சி விடணும். அப்போ தான் இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் மசியாக வேகட்டும். தக்காளி இந்தளவு ஃப்ரை ஆன பிறகு நம்ம ஒரு கைப்படி அளவு கொத்தமல்லி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை அதை சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அது இந்தளவு நம்மளுக்கு அது ஃப்ரை ஆனால் போதும். நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் நம்ம பண்ண போகிறோம். குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சிறிதளவு சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சூடாயிருச்சு. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு கருப்பு ஏலக்காய், 2 சின்ன ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன ஸ்டார் அனீஸ் அதை ஒடிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ரம்ப இலை சேர்த்துருக்கேன். நீங்கள் இது இல்லைன்னா நீங்கள் பே லீஃப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எண்ணெயில் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. நான் 2 ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக, ரொம்ப கருப்பாக இல்லை, நல்லா ஓரளவு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் அந்த பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோம்ல, அந்த இதை மிக்ஸியில் அரைச்சிருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸை நான் சேர்த்துட்டேன். இது நல்லா எண்ணெயிலே அதை எண்ணெயிலையும் நல்லா அதை கிளறி விடுவோம். ஆல்ரெடி நம்ம அதை நம்ம ஃப்ரை பண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கோம். இன்னும் அந்த தக்காளியோட கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் ஒரு 1 மினிட் நல்லா அதை அதில் கிளறிப்போம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா. இதில் நான் கொஞ்சம்
சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு 4 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம். இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் நீங்கள் வந்து தண்ணியில் ஆட் பண்ணி உங்களுக்கு காரம் குறவுனா கொஞ்சோண்டு ப்ளெயின் சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதில் உள்ள காரமே எனக்கு போகுது பிரியாணிக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 300 கிராம் காளான் எடுத்து அதை கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வினிகர் போட்டு தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காளானை வந்து 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் தான் அந்த பிரியாணிக்கு அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இதெல்லாம் சேர்த்து அந்த மசாலாவோடு நல்லா அதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதை நல்லா அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். அந்த காளான்லேயே நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அதுலேயே அது வந்து குக் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சுருவோம். அது கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூமை சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அது குக் ஆகிறதுக்கு நம்ம மூடி வச்சுருந்தோம். பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. அதில் உள்ள தண்ணியிலே அது வந்து நல்லா குக் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு விசில் போடுவோம். அதில் பாக்கி குக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம வந்து மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து அதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கப்புக்கு 2.5 கப் ரைஸ் எடுத்துருந்தேன். ஸோ வந்து 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் தண்ணி நம்ம ஆட் பண்ணணும். தண்ணியோ தேங்காய் பாலோ நம்ம ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து 3 கப்பும் ஒரு 3/4 கப்பும் நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இந்த தேங்காய் பால் நல்லா சூடாகட்டும். கொதி வர்ற மாதிரி ஃபுல்லாக கொதிக்க வேண்டாம். கொதி வர்ற மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த தேங்காய் பாலை சேர்த்து நல்லா அது கொதி வர்ற மாதிரி இருக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 2.5 கப் எடுத்திருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முந்தைய நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி அப்படி வச்சுட்டு இதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அதை நல்லா கலந்து விட்டுருவோம். ரொம்ப கிண்ட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் அது திட்டமாக நீங்கள் அதுக்கு பார்த்துக்கோங்க. இல்லை தேவைப்பட்ட உப்பு காரம் அடிக்க போட்டுக்கோங்க. இந்த ரைஸை சேர்த்த பிறகு ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து அந்த ரைஸை சேர்த்து நம்ம நல்லா அதை கிளறி விட்டுட்டோம். லைட்டாக ஒரு கொதி வருது. இந்த மாதிரி கொதி வந்தால் போதும். நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் இருந்தால் உங்கள்கிட்ட சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முந்திரியை சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான். வேணால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் நான் வந்து ஒரு சின்ன ஆனியன் எடுத்து நல்லா மெலிசாக கட் பண்ணி எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது மேலே அப்படியே டாப்பிங்கில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் பிளெண்டாக இருக்கும். நம்மளுக்கு இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து கொஞ்சம் பிளெண்டாக இருந்த மாதிரி இருக்கும். கட்டி தயிர் அந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கிளற வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. போதும். ஒரு அரை சைஸ் லெமன் எடுத்து அது சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை நம்ம மூடிக்கிடலாம். ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் போட்டு அதுக்கு பிறகு சின்ன பர்னரில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நீங்கள் கொண்டு வந்துருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஸ்டீம் வந்துருச்சு. எப்போவுமே மேலே ஸ்டீம் வந்தவர் நீங்கள் வெயிட்டை போடுங்க.
மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் சின்ன பர்னரில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நம்ம அந்த ரைஸை அதில் சேர்த்து ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு விசில் போட்டு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை ஆஃப் ஆகி ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது நல்லா ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா கிரேவியோட அந்த மசாலாலாம் ஒன்று சேர நல்லா இருக்கும். நல்லா பொலன்னு வந்திருக்கு. நீங்கள் வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுங்க, நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து 1 ஸ்பூன் நெய்யை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு நம்ம அதை சர்வ் பண்ணலாம். லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியனில் கொஞ்சோண்டு வச்சுருந்தோம், அதையும் நம்ம வந்து மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பவுலுக்கு எடுத்துகிட்டு நான் காணிக்கிறேன். இப்பொழுது சுவையான மஷ்ரூம் தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.